வணக்கம் childrens, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது class 5 English lesson 4 King and the Parrot story. என்ன பார்க்க போறோம்? The King and the Parrot story பார்க்க போறோம். நான் ஸ்டோரியை முழுசா ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவான்னு பார்க்கறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரீடிங்க்கு போலாம். Once a king went to visit his neighboring kingdom. The host king presented the guest king two lovely parrots. Thank you dear friend for your lovely gift. அதாவது ஒரு கிங் வந்து பக்கத்து நாட்டு ராஜாவை ஒரு ஃப்ரெண்ட்லியா பார்க்கறதுக்காக போறாரு. அந்த பக்கத்து நாட்டு ராஜா இந்த ராஜாக்கு 2 கிளிகளை வந்து பிரைஸா கொடுக்கறாரு. நம்ம ராஜாவும் பக்கத்து நாட்டு ராஜாக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அங்கிருந்து புறப்படுறாரு. When the king returned to his kingdom, he ordered that a special place be arranged in the palace garden for the parrot. He also called for the bird trainer. When the king returned to his kingdom, he ordered that a special place be arranged in the palace garden for the parrots. He also called for a bird trainer. You are the best trainer in my kingdom. You have to train these parrots. I will surely do so. Your Majesty. அதாவது நம்ம கிங் என்ன பண்றாருன்னா அவரோட நாட்டுக்கு திரும்பி அந்த நாட்டுக்கு திரும்பி வந்த உடனே ஒரு ஸ்பெஷல் பிளேஸை வந்து நம்ம பேரட்காக ரெடி பண்ண சொல்றாரு, அதுவும் கார்டன்ல. அதுக்கப்புறம் ஒரு பேர்ட் ட்ரைனர்னா எப்படின்னா அவங்க அந்த பேர்ட்க்கு ட்ரைன் பண்ணுவாங்க, எப்படி பேசணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும். ஒரு ஃபர்ஸ்ட்லாம் வந்து லெட்டர்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பாக்ஸ்லயோ ஃபோன்லாம் கிடையாது. ஒரு பறவையோட காலில் தான் என்னென்ன குறிப்போ அதை எழுதி கட்டி விடுவாங்க. அது அந்த பக்கத்து நாட்டுக்கு போய் அதை அந்த சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறதுக்கெல்லாம் கிங்டம்ல ஒருத்தர் இருப்பார், அவர் தான் பேர்ட் ட்ரைனர். அவரை கூப்பிட்டு இந்த 2 பேரட்டையும் அழகாக ட்ரெயின் பண்ணுங்கன்னு ராஜா சொல்றாரு. ஓகேவா? One day the trainer came to the king. Your Majesty, though one of the parrots is flying high, the other is not moving from its branch since the day it has arrived. அதாவது 2 பறவையில ஒரு பறவை வந்து ரொம்ப ஹையா பறக்குது, ஆனா இன்னொரு பறவை எந்திரிக்கவே மாட்டுது. இங்க வந்ததுல இருந்து எந்த கிளையில இங்க வந்த உடனே எந்த கிளையில உட்காந்துட்டு இருந்தோ, எந்த பிரான்ச்ல உட்காந்துட்டு இருந்ததோ அந்த பிரான்ச்லயே உட்காந்துட்டு இருக்கு, எழுந்து பறக்கவே மாட்டுதுன்னு நம்ம பேர்ட் ட்ரைனர் வந்து கிங் கிட்ட சொல்றாரு. On hearing this, the king called all the bird trainer of his kingdom. On hearing this, the king called all the bird trainers of his kingdom, but they could not make the bird fly. The bird is still not moving from its branch. அதாவது இதை கேட்ட உடனே நம்ம அரசர் என்ன பண்றாரு, அந்த கிங்டம்ல இருக்க எல்லா பேர்ட் ட்ரைனரும் பெஸ்ட் பேர்ட் ட்ரைனர் எல்லாம் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றாரு. அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் அந்த பேரட் வந்து பறக்கவே இல்லை. One day when the king was lost in deep thought, a farmer came to offer his service. Your Majesty, I am a poor farmer. I have come here to make your parrot fly. அதாவது அவர் வந்து இதை பத்தி யோசனையா இருக்கும் போது ஒரு புவர் ஃபார்மர் வந்து வராரு, அதாவது ஒரு விவசாயி வந்து வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ராஜா, நான் வந்து இந்த பேரட்டை பறக்க வைக்கிறேன், நான் வந்து உங்களுக்காக சர்வீஸ் பண்றேன், இந்த பேரட்டை என்னால பறக்க வைக்க முடியும்னு சொல்றாரு. The king was doubtful, but still he allowed the farmer to try. The next morning had a surprise for the king. The parrot was flying. My parrot is flying. My parrot is flying. Called the farmer. அதாவது அவருக்கு வந்து ராஜாக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருந்தது, இவர் பறக்க வைப்பாரா பறக்க வைக்க மாட்டாரான்னு கொஞ்சம் டவுட்டாவே இருந்தது. அப்படி இருந்தும் கூட ஃபார்மரை அலோ பண்ணாரு நம்பி. மறுநாள் என்ன பண்ணாரு, அந்த பேரட், அதாவது பறக்கவே பறக்காத பேரட் வந்து பறந்துட்டு இருந்ததை பார்த்தாரு. உடனே ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, என் பேரட் பறக்குது, தயவு செய்து அந்த ஃபார்மரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபார்மரை கூப்பிடுறாரு. The farmer came. How did you manage this? Even the best trainers could not make the parrot fly. It was very simple, Your Majesty. I simply cut the branch on which the parrot was sitting. அதாவது நம்ம ராஜா கேட்கிறாரு அந்த வில்லேஜர் கிட்ட என்ன எப்படி நீங்க இது சாத்தியப்படுத்துனீங்க
அந்த பேரட் வந்து பறக்கவே இல்லையே, நீங்க எப்படி பறக்க வச்சீங்கன்னு கேக்குறாரு. உடனே அந்த ஃபார்மர் சொல்றாரு, நான் ஒன்னும் பண்ணல, அந்த கிளி உட்கார்ந்துட்டு இருந்த அந்த கிளைய கட் பண்ணிட்டேன், அந்த பிரான்ச்சை நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. Though the parrot had the qualities to fly high, it lacked courage and clung to things that were familiar to it. I pushed it out of its comfort zone to explore the new possibilities. அதாவது எப்பவுமே கிளிகள் வந்து ரொம்ப அதிகமான உயரத்துக்கு பறக்கக்கூடியது. அது எப்பவாவது வந்து தைரியமே இல்லாட்டி புதுசா ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல சரியா சேராம ஒட்டாம இருக்கும்போது தான் அதால அவ்வளவு தூரம் பறக்க முடியாது. அதாவது பிரேவா அது வந்து பறக்க முடியாது. பறக்க முடியாம பயத்துல ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். நான் என்ன பண்ணேன், அந்த பிரான்ச்சஸை கட் பண்ணதுனால அது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு, அதாவது இவ்வளவு நாள் கம்ஃபர்ட்டா பயந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தது. இப்ப நான் அந்த பிரான்ச்சை கட் பண்ணதுனால அது கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்து அதோட திறமையை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாரு. moral of the story, free yourself from your comfort zone to explore the new possibilities. அதாவது எப்பவுமே நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தாதான் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த கதையை நரேட் பண்றேன். ஒரு நாள் ஒரு ராஜா வந்து பக்கத்து நாட்டு ராஜாவை ஒரு ஃப்ரெண்ட்லியா பார்க்க போறாரு. அந்த பக்கத்து நாட்டு ராஜா நம்ம ராஜாக்கு வந்து 2 பேரட்டை கிஃப்டா கொடுக்கறாரு. நம்ம ராஜா அந்த 2 பேரட்டை எடுத்துட்டு ஊருக்கு ரிட்டர்ன் வந்துடுறாரு. ஊருக்கு ரிட்டர்ன் வந்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு, அரசாங்கத்துல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பேரட்காக ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் நம்ம கார்டன்லயே செட் பண்ணி தர மாதிரி கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, பேலஸ்ல இருக்க கார்டன்ல வீடு செட் பண்றது மட்டும் இல்ல, பேர்ட் ட்ரைனரையும் கூப்பிடுறாரு. பேர்ட் ட்ரைனரை கூப்பிட்டு நீங்க வந்து என்னோட 2 கிளிகளையும் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பேர்ட் ட்ரைனர் வந்து மறுநாள் சொல்றாரு, ஒரு கிளி ரொம்ப ஹையா பறக்குது, ஒரு கிளி இருந்த இடத்த விட்டு நகரவே மாட்டுது, அது இந்த இடத்துக்கு இந்த ஊருக்கு வந்த உடனே எந்த கிளையில உட்காந்துதோ அதே கிளையில இருக்கு, எந்திரிக்கவே மாட்டுதுன்னு சொல்றாரு. உடனே ராஜாக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அந்த கிங்டம்ல இருக்க எல்லா பெஸ்ட் பேர்ட் ட்ரைனர்ஸரையும் கூப்பிட்டு அந்த கிளியை பறக்க வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா எல்லாரும் ஃபெயில்டு. ஏன்னா அந்த கிளி கடைசி வரைக்கும் எழுந்து பறக்கவே இல்லை. ராஜாக்கு இதை பத்தின யோசனையாவே இருக்கும்போது ஒரு ஃபார்மர் வந்து, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் அந்த கிளியை பறக்க வைக்கிறேன்னு சொல்றாரு. ராஜா ஃபர்ஸ்ட் அதை நம்பல, கொஞ்சம் டவுட்டா தான் இருந்தாரு. ஆனா இருந்தாலும் ஃபார்மரை கிளியை பறக்க வைக்க அலோ பண்ணாரு. மறுநாள் வந்து ராஜா பார்த்தா அந்த பறக்காத கிளி பறந்துட்டு இருந்தது அந்த கார்டன்ல, பேலஸ் கார்டன்ல. ராஜாக்கு ஒரே சர்ப்ரைஸ். ராஜா என்ன பண்ணாரு, அந்த ஃபார்மரை கூப்பிட்டாரு. ஃபார்மர் கிட்ட கேட்டாரு, இது எப்படி சாத்தியமாச்சு, எப்படி நீங்க அந்த கிளிகளை பறக்க வச்சீங்கன்னு கேட்டாரு. உடனே நம்ம ஃபார்மர் சொன்னாரு, இல்ல ராஜா, நான் ஒன்னும் பண்ணல, அது உட்கார்ந்துட்டு இருந்த மரக்கிளைய வெட்டிட்டேன். எப்பவுமே கிளிகள் வந்து ரொம்ப உயரத்துல பறக்கக்கூடியது. ஆனா அதுக்கு தைரியம் இல்லாம புதுசான விஷயங்களை ஃபேஸ் பண்ண பயந்துட்டு, புது விஷயங்களை ஃபேஸ் பண்ண பயந்துகிட்டு அது வந்து ஒரு இடத்துல பயந்து உட்கார்ந்து இருக்கும். ஆனா நான் எப்ப கிளைய, அதாவது அந்த பிரான்ச்சஸ் வெட்டுனனோ அது புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு அது தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுது. இனிமே வந்து புதுசா அது வந்து தன்னோட லைஃப்ல பெரிய உயரங்களை எட்டும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. moral of the story ஆல்ரெடி சொல்லிட்டேன், free yourself from your comfort zones to explore the new possibilities. அதாவது ஒரு சில குழந்தைங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் ஒரு 7 o'clock தான் எந்திரிப்பேன். ஈவினிங் வந்து நான் நல்லா விளையாடுவேன், 1 hour 2 hour டிவி பார்ப்பேன், நான் மொபைலில் கேம் 1 hour விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு இது வச்சிருப்பாங்க, ஒரு கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு சந்தோஷத்தை நோக்கி தான் போவாங்க. ஆனால் எந்த குழந்தை இதெல்லாம் இல்லாமல் தன்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து, டிவி இல்லை, எனக்கு ஃபோன் நான் ரொம்ப நேரம் பார்க்க விரும்பலை, டிவி நான் ரொம்ப நேரம் பார்க்க விரும்பலை, இதுக்கு பதில் நான் ஏதாவது ஒரு புது விஷயத்த கற்றுக்கிறேன்னு ஏதாவது ஒரு டிராயிங் கிளாஸோ இல்லை ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸோ, எதுவுமே இல்லைனாலும் ஆன்லைனில் நிறைய டிராயிங்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது, ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா அந்த டைம், அதாவது இந்த பொழுதுபோக்குற என்டர்டைன்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கிட்டு அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயத்த எந்த குழந்தை கத்துக்க ஆரம்பிக்குதோ அந்த குழந்தை வாழ்க்கையில சாதிக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் தான் பொருந்தும். எல்லாரும் வந்து இப்போ நான் ஆஃபீஸ் போனால் போதும், நான் காலேஜ் போனால் போதும், நான் வந்து எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்காம நம்ம வேற ஏதாவது புது விஷயங்களை கற்றுக்கிறதுல ஆர்வம் காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். லைஃப் போர் அடிக்காது. என்டர்டெயின்மெண்ட்லேயே நம்ம இருக்கிறதுனால எப்பவுமே கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சா ஃபோன் எடுத்து பார்க்குறோம், கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சா டிவி பார்க்குறோம். அந்த கொஞ்ச நேரம் டைமை நமக்கு யூஸ்ஃபுல்லாக
நம்ம வந்து எப்பவுமே மாத்திக்கிறது கிடையாது. ஸோ கம்ஃபர்ட் ஜோனுன்றது வந்து நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கிற ஜோனை தான் கம்ஃபர்ட் ஜோனுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு சுத்தி ஒரு வளையத்தை போட்டுட்டு அதுலேயே சந்தோஷமா எவ்வளோ நாள் இருக்க முடியும் சொல்லுங்க? எப்போ அந்த சந்தோஷத்தை விட்டு அந்த கம்ஃபர்ட்டை விட்டு வெளியே வரமோ, எப்போ ஹார்ட் ஒர்க்கிங்க்கும் ஃபெயிலியருக்கும் பழகுறோமோ அப்போதான் நம்ம நியூ திங்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறோம்னு அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? எப்பவுமே நான் என்னோட எல்லா வீடியோஸ்லயும் சொல்றது தான், பாடத்தை வந்து மார்க்குக்காக படிக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. பாடத்துல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்காக கொடுத்துருப்பாங்க. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கு என்ன 10 வயசு இருக்க குழந்தைங்க என்ன பண்ணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்க இப்போ தொடங்குற சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து உங்க ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கையெழுத்து சரியா வரலன்னா, உங்க ஹேண்ட் ரைட்டிங் சரியா வரலன்னா ஒரு 10 நிமிஷம் டெய்லி ஒரு பேஜ் ஹேண்ட் ரைட்டிங் எழுதுங்க. தமிழ் சரியா படிக்க வரலன்னா ஏதாவது ஒரு பேஜோ ஏதோ ஒரு கதையோ எடுத்து வாசிங்க. எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு எதுவுமே வேண்டாம், அகாடமிக்லாம் ஸ்கூலோட இருக்கட்டும், வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு டிராயிங் பிடிக்குதா, பெயிண்டிங் பிடிக்குதா, விளையாட பிடிக்குதா, அந்த மாதிரி பாருங்க. விளையாடுனா விளையாட்டுலயே நிறைய விஷயம் இருக்கு. ஸ்போர்ட்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸ் திரும்ப திரும்ப பாருங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடணும்னு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஸோ உங்கள் டைமை உங்கள் கம்ஃபர்ட் ஜோனெல்லாம் விட்டு வெளியே வந்து உங்கள் டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய மனுஷனாக வரலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஆளாக வரலாம் இந்த சொசைட்டியில். சரியா? வாங்க நம்ம புக் பேக் எக்ஸசைஸ்க்கு போகலாம். Tick the correct answer in each. The king called the best trainer to train the parrot. Train the parrot. The surprise that the king had the next morning was that the parrot was flying. The parrot was flying. The parrot had the qualities to fly, but it did not have courage. First ஒன்னுக்கு ஆப்ஷன் B, செகண்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் B, தேர்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் A. நோட் பண்ணிட்டீங்களா? இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு லைக் போட மறந்துடாதீங்க. ஏன்னா உங்கள் லைக்ஸ் தான் எனக்கு நான் எந்த அளவு இந்த விஷயத்தை நான் வந்து எடுக்கிறேன், இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுக்கிறேன்னான்னு எனக்கு காட்டுறது உங்கள் லைக்ஸ் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவோட ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபோனில் பார்க்குறவங்க, மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ஷன்லேயே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும், நோட்டிஃபிகேஷன்ஸோடு வரும். ஓகேவா? எனக்கும் உங்களோட சேர்ந்து இந்த லெசன்ஸ்லாம் படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் என்ன மாதிரி சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாய் குட்டீஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் குட்டீஸ்.